வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா வழங்குவது குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்றைக்கு ஆகஸ்ட் 5, 2026 அன்று பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு இந்த மகளிர் உரிமை தொகை பற்றின அப்டேட் வெளியாகும் அப்படின்னு பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்டு வந்துச்சு. யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா வருவது குறித்து காத்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு தான் இந்த அப்டேட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தாவேகா அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தி வழங்குவதா சொல்லி இருந்தாங்க. ஆனா தற்போதைய நிதி நெருக்கடி மற்றும் கடன் சுமையை காரணம் காட்டி இப்போ இந்த பட்ஜெட்ல இந்த மகளிர் உரிமை தொகை உயர்வு பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் இடம்பெறல அப்படின்றதுதான் உண்மையான செய்தி. தற்போதைக்கு தகுதியுள்ள பெண்களுக்கு பழைய நடைமுறைப்படியே மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இதுதான் இப்போ பெருமளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த 2500 ரூபாய் உயர்த்தி தர்றது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட்ஜெட் சுமைனாலன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது கூடவே மகளிருக்காக சில முக்கியமான புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த பட்ஜெட்ல. அது என்னென்ன ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அண்ணனின் சீர்திட்டம், அதாவது இந்த திட்டத்தின் கீழே பெண்களுக்கு திருமண நாளில் அரசின் சார்பில் 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை திருமண பரிசாக வழங்கப்படும். இதற்கு 812 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் இது சொல்லியிருந்தாங்க. இதற்கு 1 கிராம் தங்க மோதிரம் அரசு மருத்துவமனையில குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் சொல்லியிருந்தாங்க. இது செப்டம்பர் 15 முதல் அமலுக்கு வருது. மண்ணின் மகள் திட்டம் சொல்லி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் நோக்கி நிலம் வாங்க முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கான முத்திரை தாள் வரி மற்றும் பதிவு கட்டணத்தில் முழு விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அதாவது இந்த திட்டத்தின் கீழே கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த 100% எந்த ஒரு கட்டணமும் இல்லாம மானியத்துல 5 ஆடுகள் வழங்கப்படும். ஃபைனலா மகளிருக்காக தாய் கேர் மையங்கள்னு ஒரு திட்டம் வெளியாயிருக்கு. கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்கு முன்னதாகவே தங்கி பயன்பெறும் வகையில மாநிலம் முழுவதுமே இலவச தங்குமிடம், சத்தான உணவு மற்றும் தொடர் மருத்துவ கண்காணிப்புடன் கூடிய மையங்கள் அமைக்கப்படும் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய திட்டங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பட்ஜெட்ல மகளிருக்காக ஒதுக்கப்பட்டது இவை அனைத்தும் தான். கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டையும் கொடுத்துருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.